ஹலோ வீவாஸ், நாளை மிக மிக அபூர்வமான சனி சஷ்டியானது நாளைய தினத்துல வரப்போகிறது. தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே பலருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமாக இருப்பது முருகப்பெருமான் தான். காரணம் என்னன்னா, முருகன் கிட்ட எது கேட்டாலுமே அது நமக்கு உடனடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. அதுலயுமே முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு மிக்க நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவரை நாம வழிபாடு செய்யும் போது இன்னுமே கூடுதல் சிறப்பம்சங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க கொடுங்க. நம்மில் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு இருந்திருப்போங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா மற்றவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அதாவது சஷ்டி நாளன்று முருகப்பெருமானுக்கு நான் மனதார பாத்தீங்கன்னா விரதம் இருந்து பிரார்த்தனை வைத்தேன், நான் நினைச்சது அப்படியே எனக்கு நடந்து இருந்துச்சு அப்படின்னு பலருமே சொல்லி இருப்பதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டியும், அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டியும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. அவங்க நினைச்சபடியே அப்படியே நடந்து இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாத்தீங்கன்னா மனதார முருகப்பெருமானை நினைத்து திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கார்கள் அப்படிங்கிறது ஒரு 100% நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் தற்போது பாத்தீங்கன்னா நாளைய தினத்துல முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க. எனவே தான் நாளைய நாளை தவற விட்டாதீங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வெற்றிலை மற்றும் அகல் விளக்கு வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து கொண்டால் போதுங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதோடு கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனுடைய அருளாசியால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். நீங்க வைத்த நாளைய தினத்துல வைத்த பிரார்த்தனைக்கான பலனும் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே மனதார வேண்டிக் கொள்கின்றோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 19/4/2025 நாளைய நாள் சனிக்கிழமை அன்று தான் சஷ்டி திதியானது வந்திருக்குங்க. அதாவது சனி சஷ்டியாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான நாளை தவற விட்டாதீங்க. நாளைய தினத்தில் நீங்கள் மனதார முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வதோடு காகத்திற்கு எள்கலந்த சாதத்தையும் வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் பூஜைகள் செய்ய போகிறோம். பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வெற்றிலை, 6 அகல் விளக்கு, அதோடு பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் 1. இந்த 3 பொருட்களை வைத்து தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்முடைய வீடுகளில் நம்ம செஞ்சுட்டு வரப்போகிறோம். இதன் மூலமாக நம்ம நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே இனி வரப்போகின்ற நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இது சும்மா வாய் வார்த்தைக்காகவோ இல்லைன்னா வீடியோக்காகவோ சொல்வது கிடையாதுங்க. உண்மையாலுமே முருகப்பெருமான மனதார நினைத்து கொண்டு சஷ்டி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்கின்ற யார் ஒருவராக இருந்தாலுமே அவங்களுடைய முழுமையான பிரார்த்தனைக்கான பலனானது நிச்சயமாக கிடைக்க கொடுங்க. இத்தனை நாட்களாக கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. ஸோ நம்பிக்கையோடு நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதற்கேற்ப பலனானது மிக விரைவிலேயே கிடைக்குங்க. அதாவது நீங்கள் வீடு கட்டணும், இல்லைன்னா நிலம் வாங்கணும், அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்கணும், குழந்தைகள் படிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும், குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தேர்ச்சி பெறணும், அவங்க விருப்பப்பட்ட இடத்துல கல்லூரி அமையணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள், அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகளாக இருக்கு அதெல்லாம் தீரணும், குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படணும், என்னுடைய கணவருக்கோ இல்லைன்னா என்னுடைய மனைவிக்கோ பார்த்தீங்கன்னா தொழிலில் சிக்கல்கள் இருக்கக்கூடாது, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டாகணும் அப்படின்னு எல்லாம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எது நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க, அந்த விஷயங்களை மனதார பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் குளித்து முடித்து பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை நீங்கள் தொடங்கலாங்க. அதாவது விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர்கள் 2 வேளை பொழுது உணவு உண்ணாமல் விரதம் அனுஷ்டிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பால் பழம் எடுத்துக்கொண்டும் விரதத்தை அனுஷ்டித்து வரலாங்க. இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் விரதத்தை ஸ்கிப் பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா வெறும் பூஜையில் மட்டும் கலந்துக்கலாம். இதில் எந்தவித தவறுமே கிடையாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சரியாக மாலை 6 மணி அளவில் தான் இந்த பூஜைகளை செய்ய போகிறோம். 6 என்ற எண்ணிற்கும் முருகப்பெருமானுக்கும் நெருங்கிய சம்பந்தமானது இருக்குங்க. நம்மில் பெரும்பாலானோருக்கு இந்த ஒரு விஷயமானது தெரியக்கூடும். அதாவது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் 6, முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, முருகப்பெருமானுடைய திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய சரவண பவன அப்படிங்கிற இந்த திருமந்திரமும் 6, முருகப்பெருமானுடைய அறுபடை கோவில்கள் பார்த்தீங்கன்னா 6 இருக்குங்க. இப்படி முருகனுக்கும் 6 என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருப்பதன் காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சரியாக 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகளை செய்யும் போது இன்னுமே அதீதமான பலன்கள் கிடைக்கும். அதோடு அவருடைய மனமுமே குளிர்ந்து காணப்படும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது அம்மனுக்கு எப்படி நம்ம வந்து நெய் விளக்கு தீபமோ இல்லைனா விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே உகந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் தீப வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க. காரணம் என்னன்னா முருகப்பெருமானை நம்ம அக்னி கடவுள் அப்படின்னே சொல்லலாங்க. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பிழம்பாக தோன்றியவர் தான் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முருகனை நம்ம அக்னி கடவுள் அப்படின்னு சொல்கிறோங்க. ஸோ முருகப்பெருமானுக்காக நம்ம தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த தீப ஒளியில் சூட்சுமமான முறையில் முருகப்பெருமான் நேரடியாக நம்முடைய கண்முன் தோன்றி நாம் கேட்டது எல்லாத்தையுமே நமக்கு உடனடியாக தந்தருளுவார். அதனால தான் முருகப்பெருமானை நினைத்து நம்ம எப்படி வழிபாடுகள் செய்தாலும் சரிங்க ஒரே ஒரு தீபத்தையாவது அட்லீஸ்ட் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குங்க. எனவே நீங்களுமே சரியாக பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலையுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக வரிசையாக வச்சிடுங்க. அதே போல் உங்களுடைய வீடுகளில் வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த வேலிற்கு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் செய்துட்டு தூய நீரை கொண்டு அபிஷேகம் செய்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் நீங்கள் சொருகி வச்சிடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்திற்கு பார்த்தீங்கன்னா பூக்களை நீங்கள் மாலையாக கட்டி பார்த்தீங்கன்னா அணிவிச்சிடுங்க. உங்கள் வீட்டில் எந்த வாசனை மிகுந்த மலர்கள் இருந்தாலும் சரிங்க அந்த மலரையே கட்டி அணிவிச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய படத்திற்கு முன்பாக அவருடைய பாதத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலையை வரிசையாக வைத்து கொள்ளுங்கள். 6 வெற்றிலைக்கு மேலேயும் 6 அகல் விளக்க வைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த வெற்றிலையுடைய நுனிப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல மஞ்சள் குங்குமத்தை பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலையிலையும் வச்சிடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வெற்றிலை வச்சுக்கணும். 6 வெற்றிலையுமே கிளியாதபடி நல்ல வெற்றிலையாக பார்த்து நீங்கள் கடைகள்லையே வாங்கிட்டு வந்துடுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்துட்டு அதாவது வெற்றிலையுடைய நடுப்பகுதியில் அகல் விளக்கு வைத்து வெற்றிலையுடைய நுனி பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை வைத்து அதோடு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தையும் அப்படியே நீங்கள் வச்சுடுவாங்க. 1 ரூபாய் நாணயம் 6 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வெற்றிலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நுனி பகுதியில் ஒவ்வொரு காசாக பார்த்தீங்கன்னா அதாவது 1 ரூபாய் காசாக பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு வரணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை இதெல்லாம் வச்சுட்டோம் இல்லையா அதே போல் இன்னொரு எலுமிச்சை கனி இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்கள் வந்து முருகனுடைய பாதத்திற்கு கீழாக வச்சுடுங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கெட்ட சக்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகணும் அப்படின்னு மனதார சொல்லிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செல்வ சேர்க்கை உண்டாகணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு அந்த பழத்தை வந்து வலது உள்ளங்கையால் வைத்து கொண்டு சொல்லுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழம் உங்களுடைய வலது கையில் இருக்கும்போது கண் திருஷ்டி தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் செல்வ சேர்க்கை உண்டாகணும். இந்த 3 விஷயத்தையும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா எலுமிச்சை பழத்திற்கு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளை ஈர்த்து நல்ல சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. ஸோ அதனால தான் அந்த எலுமிச்சை பழத்தை வலது உள்ளங்கையில் வைத்து இருக்கும்போது இது போன்று சொல்லி நாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாமியுடைய பாதத்திலேயே வச்சுருங்க. பிறகு பாலோ இல்லைனா வந்து பால் பாயாசம் இது மாதிரி ஏதாவது நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். இல்லை என்றால் பாலை கூட காய்ச்சி நீங்கள் நெய்வேத்திய பிரசாதமாக முருகப்பெருமானுக்கு படைத்து நீங்களுமே வழிபாடுகள் செய்து விரதம் இருந்தவர்கள் உங்களுடைய விரதத்தையும் பார்த்தீங்கன்னா முடித்து கொள்ளலாங்க. இப்படி எளிமையாக செய்து பாருங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதன் பிறகு அந்த வெற்றிலையை ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுருங்க. அகல் விளக்க நீங்கள் அடுத்த பூஜையில் பயன்படுத்திக்கோங்க. 1 ரூபாய் நாணயத்தை பூஜை அறையிலையோ இல்லைன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியிலையோ வைத்திடுங்க.
அதனைத் தொடர்ந்து அந்த எலுமிச்சை கனி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய பீரோவில் நீங்கள் வச்சுடுங்க. நகைகள் இருக்கக்கூடிய இடத்துல சேர்த்து வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக நகையானது மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் நினைச்சதும் நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.